அழைத்திருக்கிறார்னா நீங்களும் நானும் எப்படிப்பட்ட ஜனங்களா தேவன் நம்மளை அழைத்திருக்கிறார்னா அவருடைய இந்த சிட்டி ஹீல்னா என்னது, மலையில தேவன் நம்மளை நிறுத்தின ஒரு பட்டணமாக நம்ம இருக்கிறோமா? ஹalleluya ஹalleluya சர்ச். அப்பனா நீங்களும் நானும் தேவனால நியமிக்கப்பட்டவர்களாக இருக்கிறோம், தேவனால அழைக்கப்பட்டவர்களாக இருக்கிறோம். ஆமாவா இல்லையா? தேவனால அழைக்கப்பட்டவர்கள் அப்படியே மறைந்து மறைந்து வாழ முடியாது. என்னது? மறைந்து மறைந்து வாழ முடியாது. இன்னைக்கு எத்தனை பேர் நீங்க விசுவாசிக்கிறீங்க? I am a city set on a hill by God, that I cannot be hidden. I carry the light of God, I carry the glory of God, I carry the anointing of God, I carry the name of God, I carry the identity of God, I carry the love of God, I carry the authority of God. Amen. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்கயா? கரங்களை உயர்த்தீங்களா? எத்தனை பேர் இந்த இடத்துல ஆண்டவருடைய நாமத்தின் மேல் விசுவாசமாக இருக்கிறீங்க? உங்களுடைய கரங்களை உயர்த்துறீங்களா? ஹalleluya. எத்தனை பேர் சொல்றீங்க நான் ஆண்டவரை விசுவாசத்தோட நான் அப்படியே நான் அவரை ஏற்றுக்கொண்டேன்னு சொல்லுகிறீங்க? நான் சொல்றேன் இன்னைக்கு யோவான் 1வது அதிகாரம் 12வது வசனத்தின்படி அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசமாக இருக்கிறவர்களே, அவரை ஏற்றுக்கொண்டவர்களே, எத்தனை பேர்களோ தேவன் உங்களுக்கும் எனக்கும் அவருடைய மகளாக இருக்கிறதுக்கு தேவன் உரிமையை கொடுத்திருக்கிறாராம், அதிகாரத்தை கொடுத்திருக்கிறாராம். ஹalleluya சர்ச். ஐயோ ஹalleluya சொல்லிருக்கணுமே. ஆமென் ஆமென் சர்ச். ஆமாவாலியா? அப்ப பாருங்க, இன்னைக்கு நீங்க தேவனுடைய மகளாக இருக்கிற வேளையில நீங்க தேவனுடைய அதிகாரத்தை பெற்றவர்களாக இருக்கிறீங்க. தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கும்படி அவருடைய உரிமையை தேவன் உங்களுக்கு தந்திருக்கிறார். ஆமாவாலியா? எஸ் ஓ சர்ச். அது மாற்றம் இல்லையா? இன்னைக்கு எத்தனை பேர் சொல்றீங்க நான் பரிசுத்த ஆவியினால வழிநடத்தப்படுகிறேன்? எத்தனை பேர் சொல்றீங்க நான் பரிசுத்த ஆவியுடைய சத்தத்துக்கு நான் செவி கொடுக்கிறேன், என் பிள்ளைகள் செவி கொடுக்கறாங்க, எங்களுடைய குடும்பங்கள் செவி கொடுக்கிறோம்? எத்தனை பேர் சொல்றீங்க நான் பரிசுத்த ஆவியுடைய குரலுக்கு அவருடைய சத்தத்துக்கு நான் கீழ்ப்படிகிறேன்? எத்தனை பேர் சொல்றீங்க பரிசுத்த ஆவியை என்னை பலப்படுத்திக் கொண்டிருக்கிறார், ஒவ்வொரு நாளும் நான் தேவனோட இடைப்படும் போது? இன்னைக்கு நான் சொல்றேன், இன்னைக்கு நீங்களும் நானும் தேவனுடைய குமாரர்களாக இருக்கிறோம். ஏன்னா தேவனுடைய வார்த்தையில போட்டுருக்கு, those who are led by the Spirit of God are sons of God. ரோமர் 8வது அதிகாரம் 14வது வசனம் யாராவது தமிழ்ல படிக்கிறீங்களா? தமிழ்ல யாராவது சத்தமா படிக்கிறீங்க? இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக ரோமர் 8வது அதிகாரம் 14வது வசனம். எவர்கள் தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரராய் இருக்கிறார்கள். ஆமென். மேலும் யார் யார் தேவனுடைய ஆவியினாலே வழிநடத்தப்படுகிறார்களோ யாராக இருக்கிறோமா? சத்தமா சொல்லுங்கயா. யாராக இருக்கிறோமா? நம்ம தேவனுடைய புத்திரர்களாக இருக்கிறோமா? அப்ப நீங்களும் நானும் கடைசி கால சபையாக நான் தேவன் பரிசுத்த ஆவியினால நான் நிரப்பப்பட்டிருக்கிறேன், நான் பலப்பட்டிருக்கிறேன், அவருடைய செவிக்கு நான் செவி கொடுக்கிறேன், அவரால நான் வழிநடத்தப்படுகிறேன் ஒவ்வொரு நாளும் சொல்லும் பொழுது நீங்களும் நானும் தேவனுடைய குமாரர்களாக இருக்கிறோம். ஆமென். அதிகாரம் பெற்ற குமாரர்களாக இருக்கிறோம். அவருடைய பிள்ளைகளாக இருக்கும்படி உரிமையோடு நம்ம இருக்கிறோம். ஹalleluya சர்ச். ஆமென். அது மாத்திரமல்ல, ஆண்டவர் உங்களை என்னத்துக்கு அழைத்திருக்கிறார்னா அவருடைய பரிசுத்த பரம அழைப்புக்கு தேவன் நம்மை அழைத்திருக்கிறார்.
of his holy calling. Amen. ஆமாலிய மணி என்ன 10 குரலா கேக்குறானே. ஆமாலியா ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவோட நீங்களும் நானும் அவர் நம்மளை அழைத்த அந்த பரம அழைப்புக்கு, அவர் நம்ம அழைத்த அந்த பரிசுத்த அழைப்புக்கு நீங்களும் நானும் பங்கு கொள்வர்களாக இருக்கிறோம். புரியுதாங்க என்ன சொல்றேன்னு? ஆனாலும் பரிசுத்த ஆவியானவருடைய வழிநடத்தல் இல்லாம, பரிசுத்த ஆவியானவர்னால நிரப்பப்படாம, பரிசுத்த ஆவியானவருடைய செவிக்கு நம்ம கீழ்ப்படியாம, நம்ம பிதாவோட இருதயத்துல இருக்கிற காரியங்களே நம்ம சுமக்கவும் முடியாது, அதை அறிந்து கொள்ளவும் முடியாது, அதை வெளிப்படுத்தவும் முடியாது. Without the Holy Spirit, we cannot know what is in the heart of God. We can only know what is in the heart of God, carry His heart and reveal His heart when we are led by the Spirit of God. புரியுதா என்ன சொல்றேன்? சாரி டிஷு பாருங்க. புரியுதா என்ன சொல்றேன்? Yes or no church? Yes or no? இன்னைக்கு நீங்க இங்க அமர்ந்திருந்தீங்கன்னா நிறைய சந்தேகத்தோட, நிறைய கேள்வியோட, நிறைய பயங்களோட, நிறைய திகழ்களோட ஆண்டவர் என்னையும் அழைத்திருக்கிறாரா? உண்மையிலே அந்த மறைக்கப்பட முடியாத அந்த தேவனுடைய பட்டணம் நானா? உண்மையிலே ஆண்டவருடைய பரம அழைப்புக்கு நானும் பங்குள்ளவர்களாக இருக்கேன்னு சொல்லி நீங்க அப்படியாக நீங்க இங்க அமர்ந்து கொண்டிருந்தீங்கன்னா ஒரு காரியத்தை நான் சொல்றேன். தேவஜனமே நல்ல கேளுங்க. ஆன்லைன்ல பார்த்து கொண்டிருக்கிறவங்க நல்ல கேளுங்க. முதலாக நம்மளை தெரிந்து கொண்டவரை அவர்தான். God is the one who first chose us. God is the one who appointed us. நம்மளை அபிஷேகப்படுத்தினவரும் அவர்தான். Amen. நம்மளை தெரிந்து கொண்டவர் அவர், நம்மளை ஏற்படுத்தின தேவன் அவர். சும்மா உங்களை தெரிந்து கொண்டவர் இல்ல, ஆனா அவருடைய பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகத்தினால தேவன் உங்களை அபிஷேகித்திருக்கிறார். Amen. எப்படிப்பட்ட பரம அழைப்பு தெரியுமா? எப்படிப்பட்ட பரிசுத்த அழைப்பு தெரியுமா? யாருக்கு தெரியும்? யாருக்கு தெரியும்? யாருக்கு வேண்டாமா? யாருக்கு தெரியும்? எல்லாரும் வேற எங்க இருக்கிறாங்க? கண்டகி கொண்டுதான் தெரியும். எப்படிப்பட்ட அழைப்பு தெரியுமா? அம்மா லூக்கா 4வது அதிகாரம் 18-19 வசனம். லூக்கா 4:18-19. கர்த்தருடைய ஆவியானவர் நல்லா கேளுங்க அம்மா, நல்லா தைரியமா படிங்க பைபிளை. கர்த்தருடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார். யார் இருக்கிறார் அவங்க மேல? கர்த்தருடைய ஆவியானவர். யார் இருக்கிறது? கர்த்தருடைய ஆவியானவர் உங்க மேல இருக்கிறார். அப்புறம் கர்த்தருக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படி என்னை அபிஷேகம் பண்ணினார். என்ன செய்யும்படி? என்ன செய்யும்படி சொல்லுங்கம்மா. சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணும்படி தேவன் உங்களே அம்மா மைக்கு பைமா உங்களே அபிஷேகம் பண்ணியிருக்காரா? பக்கத்துல பாத்தீங்களா? பக்கத்துல பார்த்து தைரியமா சொல்லுங்க. மணியை நம்ம மணிவை பார்த்து சொல்லுங்க. I not only have put coconut oil on my head, I carry the anointing of the Holy Spirit. சொல்லுங்கய்யா, சொல்லுங்கய்யா. ஆமாவா இல்லையா? நான் பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகத்தினால அங்கேசியா அபிஷேகப்பட்டிருக்கிறேன். நான் சுமந்து கொண்டிருக்கேன். அப்புறம் படிங்க. இருதயம் நறுங்குண்டவர்களை எப்படிப்பட்ட சுவிசேஷம் யாருக்கு சொல்லணுமா? எப்படிப்பட்ட பரம அழைப்பு? இருதயம் நறுங்குண்டவர்களுக்கு குணமாக்கவும், சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையும், குருடர்களுக்கு பார்வையையும் பிரசித்தப்படுத்தவும், நொறுங்குண்டவர்களை விடுதலையாக்கவும், விடுதலை ஆக்கிறதுக்கு ஆண்டவர் நம்மளை அழைச்சிருக்கிறார், நம்மளை தெரிந்து கொண்டிருக்கிறார். விசேஷத்தனமாக பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகத்தினால அபிஷேகித்திருக்கிறார். ஆமென். அப்புறம் படிங்க.
அனுக்கிரகம் பரிசுத்த பிரசித்தப்படுத்தவும் என்னை அனுப்பினார். ஆமென் சொல்லுங்க. கர்த்தர் நம்மை எதுக்கு அனுப்புறாரா? To declare the year of freedom, to declare the year of jubilee in the lives of people. புரியுதா என்ன சொல்றேன்னு? சும்மா குருடா பிசிக்கல் மாற்றம் இல்ல. நிறைய பேர் தரிசனம் தேங்கி தரிசனம் உடைந்து வாழ்க்கை உடைந்து என்ன செய்யறமோ அமர்ந்திருப்பாங்க. ஆனா கர்த்தர் உங்களை அபிஷேகப்படுத்தியிருக்கிறார். நீங்க எழும்பி அப்படியே இவர்களுக்கு போய் தேவனுடைய சுவிசேஷத்தை மாற்றமில்ல, தேவனுடைய நற்செய்தியை இவங்களுக்கு சொல்லுறதுக்கு. புரியுதாங்க என்ன சொல்றேன்னு? ஐயா தெரிந்து கொண்டவர் யாரு? தெரிந்து கொண்டவர் யாரு? சத்தமா சொல்லுங்க. தெரிந்து கொண்டவர் யாரு? Who chose you? Who appointed you? So I think I need to change the English service. I talk in English to you all understand. Okay. Who chose you, church? Who appointed you? Who anointed you? ஆமாவாரியா? எதுக்கு? அவருக்குள் நிலைத்திருக்கும் கனியை போய் கொடுக்கும்படி தேவன் நம்மை அழைத்திருக்கிறார், அபிஷேகப்படுத்திருக்கிறார். யோவான் 15ஆம் அதிகாரம் வீட்டுல போய் படிங்க. புரியுதாங்க என்ன சொல்றேன்? அந்த வசனத்துல போட்டிருக்கிறது, நாம கிறிஸ்துவுக்குள் நிலைத்திருந்து அவருக்குள் நாம் நிலைத்திருக்க கனி கொடுக்கும் போது யார் மகிமைப்படுவார் தெரியுமா? மகிமைப்படுவாரா? அப்பொழுது ஜனங்களுக்கு தெரியுமா நம்ம தேவனுடைய சீஷர்களாக இருக்கிறோம் சொல்லுவாங்க. ஆமென். புரியுதாங்க? சோ அப்ப சும்மா ஆண்டவருடைய சீஷர் நான் சொல்லிட்டு நம்ம கனி கொடுக்காம இருக்கனா இது நம்ம எழுந்திருக்கிற நேரமாக இருக்குது. ஆமாவா இல்லையா? ஆமாவா இல்லையா? You see church, நான் சொல்ற நல்ல கேளுங்க. நீங்க அவருடைய குமாரர்கள் குமாரத்தியாக இருக்கணும். ஆமாவா இல்லையா? பரிசுத்த ஆவியினால அபிஷேகப்படுத்தி வழி நடத்தப்படுவதனால இருக்கீங்க. தேவன் அவருடைய உரிமை அதிகாரத்தை உங்களுக்கு கொடுத்தார். உங்களுக்கே நம்பிக்கை கொடுத்தார். ஆமாவா இல்லையா? அது மாற்றம் இல்ல. 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 9ஆவது வசனத்துல ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். என்ன சொல்லியிருக்கிறார்? ஆண்டவருடைய வார்த்தையில என்ன சொல்லியிருக்கிறார்? நீங்களும் நானும் தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாக இருக்கிறோமா? ராஜாதிக ஆசாரிய கூட்டமாக இருக்கிறோமா? பரிசுத்த ஜாதியாக இருக்கிறோமா? தேவனுக்கு சொந்தமான ஜனங்களாக நம்ம இருக்கிறோமா? ஆமாவா இல்லையாங்க? தேவனுக்கு என்ன ஜனங்க? சொந்தமான ஜனங்களாக இருக்கிறோமா? அதே வசனத்துல போட்டுட்டு தேவன் நம்மளை இருளிலிருந்து அழைத்து அவருடைய மகா பரிசுத்த அவர் மகா பெரிதான ஒளிக்கு தேவன் நம்மளை அழைத்த தேவனாக இருக்கிறார். He has called you and I. God has drawn us out of darkness into His marvelous light. To what? To proclaim about Him. அவரை குறித்து புண்ணியங்களை தெரிவிக்கும்படி அறிவிக்கும்படி தேவன் உங்களை என்னையும் அழைத்திருக்கிறார். ஆமென் சர்ச். பக்கத்துல பாசுங்க. நீங்க தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாக இருக்கிறீங்க, பரிசுத்த ஜாதியாக இருக்கிறீங்க, தேவன் சொந்த ஜனமாக இருக்கிறீங்க, ராஜரிக ஆசாரிய கூட்டமாக இருக்கிறீங்க. புரியுதாங்க என்ன சொல்றேங்க? எஸ் சொல்லோ. இன்னைக்கு தேவன் உங்களை இன்னும் அழைத்தது சும்மா பேருக்கு மட்டும் கிறிஸ்தவ இல்லை, ஆண்களுடைய சீஷர் இல்லை. அவருடைய குணாதிசயத்தை சுமந்து கொண்டு இந்த நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிற உலகத்துல அவருடைய கிறிஸ்துவின் ஒளியாக வெளிப்படுத்துறது தான் தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். Amen. To reveal His nature, His love, His character, His identity, His anointing, His authority, His glory. Amen. Wherever God takes us to, wherever God has positioned us, wherever God has planted us. ஆமாவாரியா சர்ச். இன்னைக்கு நான் சொல்றேன், இன்னைக்கு தேவனை நம்ம வெளிப்படுத்தணும்னா முதலாவது நம்ம தேவனோட இணைந்து இருக்கணும். தேவனோட இணைந்து இருக்கிற போது தான் தேவனுடைய இருதய துடிப்பு என்னன்னு தெரியும். என்னது? பக்கத்துல பார்த்து கேளுங்க, தேவனுடைய இருதய துடிப்பு என்னன்னு தெரியும்.
கேளுங்க அவங்கள்ட்ட தேவனுடைய Nathaniel, what is God's heartbeat? எனக்கு வந்து to share the gospel to everyone. பாருங்க, நீங்களும் நானும் தேவனுடைய இருதய துடிப்பு நமக்கு தெரியலனா இன்னைக்கு நம்ம அறிவிக்கிறோம். லூக்கா 19வது அதிகாரம் 10வது வசனம். இழந்து போனதை தேடவும் இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே. என்னது? இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவும் மனுஷகுமாரன் வந்திருக்கிறார் என்றார். மனுஷகுமாரன் வந்திருக்கிறார். ஆமாவாங்க, இன்னைக்கு அந்த தேவனாகிய கர்த்தர் நம் ஜீவனுள்ள ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அந்த பிரதான கட்டளையை பிரதான பொறுப்பை நம்ம கையில் விட்டு போயிருக்கிறார். Amen. God has called you and I, chosen you, anointed us and appointed us to fulfill the Great Commission. The Great Commission is not an option. தேவனுடைய மகா பெரிதான அழைப்பு பிரதான கட்டளைன்னு சொல்லுவாங்க. அது ஒரு ஆப்ஷன் கிடையாது. என்னது? ஒரு ஆப்ஷன் கிடையாது. அது சும்மா பைபிள் இருக்குது அப்படின்னு இல்லை. நீங்க படிக்கிறது தெரியாத மாதிரி இருக்குது இல்லை. என்னது? அது கீழ்படிக்கிறதுக்கு தான் தேவன் அந்த பிரதான ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அந்த பிரதான கட்டளையை கொடுத்திருக்கிறார். Jesus gave the great commission to his disciples so that he will obey and fulfill it. அது கீழ்படிந்து அதை நிறைவேற்றி ஒரு முடிவுக்கு கொண்டு வருவதற்கு தான் தேவன் நமக்கு அந்த பிரதான கட்டளையை கொடுத்திருக்கிறார். ஆமென் சொல்லிருக்கீங்க. ஆமென் சொல்லிருக்கீங்க தேவனே. ஆமாவா இல்லையா? Yes or no church? இது தேவனுடைய இருதய துடிப்பாக இருக்கிறது. ஆமாவா இல்லையா? நம்ம என்ன சபையாக இருக்கிறோம்? தேவனுடைய கடைசி கால சபையாக இருக்கிறோம். பரிசுத்த ஆவியானவரால நிரப்பி வழிநடத்தப்படுகிற சபையாக இருக்கிறோம். ஆமாவா இல்லையா? தேவனுடைய இருதய துடிப்பு தெரியாம கடைசி கால மனவாட்டியாக இருக்க முடியாது. ஆமாவா இல்லையா? தேவனுடைய இருதய துடிப்பு தெரியணும்னா தேவனால் வழி நடத்தப்படணும். பரிசுத்த ஆவியானவரால. ஆமென். நம்ம பைபிள் சர்ச்சாக இருக்கிறவங்கள one of our foundation vision என்னது? We are a soul winning church. நம்ம ஆத்மா ஆலயம் பண்ணுகிற சபையாக இருக்கிறோம். ஆமென். ஹalleluya. ஆண்டவரே ஒரு கரத்தை தட்டுங்க. என்னோட சேர்ந்து இணைந்து today let's put our hands to welcome for the first time ever a teenager. Alright, first time ever. Alright, we trained and mentored her. Please give your encouragement. Okay, let's welcome for the first time. I want to welcome a young and dynamic woman of God. Age doesn't matter here. God has called you, appointed you, anointed you to come and share this space with me to share about the heart of God. Amen. Amen. இப்போ எல்லாத்துக்கும் ஒரு கேள்வி. ஆண்டவர் ஏன் எதுக்காக ஆண்டவர் நம்மளை படிச்சாரு? 2 ரீசன். யாருனால சொல்ல முடியும்? யாருனால சொல்ல முடியும்? எல்லாரும் பேசலாம். ஆண்டவர் ஏன் நம்மளை படிச்சாரு? என்ன ரீசன்? எஸ், முதலாவது அவரை துதிக்க. ரெண்டாவது ஏன் நம்மளை படிச்சாரு? முதல் ரீசன் அவரை துதிக்கிறதுக்கு. ரெண்டாவது எஸ், ஆத்மா ஆலயம். அவர் நம்மளை படிச்ச காரணமே அவரோட வேலையை செய்யறதுக்கு மட்டும். ஆமென். அவரோட வேலை நம்மளுக்கு என்ன வேலை செய்ய கொடுத்திருக்காங்கன்னா சுவிசேஷம் செய்யணும். நம்மள எத்தனை பேரு ஆண்டவரை பத்தி சொல்லி ஃப்ரெண்ட்ஸா இருக்கலாம், ஸ்கூல் மேட்ஸா இருக்கலாம், வேலை செய்யற இடத்துல இருக்கலாம், எத்தனை பேர் ஆண்டவரை பத்தி சொல்லி ஆண்டவருடைய இருதய துடிப்பு
ரட்சிப்பே அவரை பத்தி சொல்றது. ஆமென். ஆமென். ஆண்டவர் நம்ம மேல தாகமா இருந்ததுனால தான் சிலுவையில் அவருடைய ஜீவனை நம்மளுக்காக கொடுத்தார். ஆமென். ஆமென். அப்ப நம்மளோட அப்பாவே நம்ம மேல தாகமா இருந்து நம்மளுடைய சாபத்துல இருந்தோம், நோய்கள் இருந்தோம், நம்மள மீட்டெடுத்த நம்மளோட அப்பாவே அந்த வேலையை செய்யறப்ப அவரோட மகளா இருக்கிற நம்ம செய்யணுமா செய்யணும்? எவ்வளவு பேர் இது சீரியஸான விஷயம் கிடையாது. இது ரொம்ப ஒரு சீரியஸான ஒரு விஷயம். நம்ம ஜான் 3:16 யோவான் 3:11 தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். ஆண்டவர் தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல், ஆண்டவர் சொல்றாரு நம்ம கெட்டு போகாமல் இருக்கிறதுக்கு நித்திய ஜீவனை அடையும்படி, அதாவது eternal life. நம்ம ஜீவன் எப்படி சொல்றது? நித்திய ஜீவன். நம்மளோட நித்தியமா வாழ போற இடமே பரலோகம் தான். ஆமென். பரலோகத்தை நம்ம நித்தியமா வாழ போறோம். அப்படிப்பட்ட ஆண்டவரை நம்ம நித்திய ஜீவனை வாழணும்னு சொல்லிட்டு அவரோட ஒரே பேரான குமாரன் அவரு நம்மளுக்காக கொடுத்தார். நம்ம யாராவது பாக்குறோமா? நம்மளுக்கு கொடுத்த அந்த ஒரு ரட்சிப்பு, அந்த சல்வேஷன் ஆண்டவர் நம்மளுக்கு சிலுவையில மரிச்சதுனாலதான் இன்றைக்கு நம்ம உயிரோட சுதந்திரமா அவ்வளவு அழகான ஒரு வாழ்க்கை நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். அப்ப நம்ம பார்க்குற ஒவ்வொரு ஆத்மாக்களையுமே நம்ம ஆண்டு பத்தி நம்ம சொல்லணும். நம்ம ஆண்டு பத்தி சொல்லியே ஆகணும். ஏன்னா அதுதான் பிரதான கட்டளை. ஆண்டு நம்மளுக்கு கொடுத்த கட்டளை. ஆண்டு இதை நீ செஞ்சா செய்யலாம் போ அப்படின்னு நாங்க சொல்லுவோம். இது உனக்கு பிரதான கட்டளையா இருக்கு நாங்க சொல்றோம். நம்ம ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சிஷ்யராக்கி பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்திலே அவர்களுக்கு ஞானஸ்தானம் கொடுத்து. ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய், நம்ம எல்லாரும் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளுக்கும், இங்க அங்க சகல ஜாதிகளுக்கும் சீஷராக்கி, அவங்களை நம்ம என்ன செய்யணும்? சீஷராக்கணும். எப்படி நம்ம சீஷராக்கணும்? ஆண்டவரை பத்தி நம்ம சொல்லணும். ஆண்டவரை பத்தி சொல்லி அவங்கள யாரோட நாமத்தினால நம்ம ஞானஸ்தானம் கொடுக்கணும்? பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலேயே நம்ம அவங்களுக்கு என்ன கொடுக்கணுமா? ஞானஸ்தானம் கொடுக்கணும். ஞானஸ்தானம் கொடுத்து நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கைக்கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களோடு கூட இருக்கிறேன் என்றார். நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும், இது ஆண்டவர் நம்மளுக்கு கட்டளையிட்டு நம்ம செஞ்சுதான் ஆகணும். செய்ய முடியாத நாட்களுக்கு நம்ம சொல்லவே முடியாது. ஏன்னா அவரு நம்மளை படைச்ச காரணமே இந்த ஒரு விஷயத்துக்கு. நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கைக்கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். நீங்க சொல்ற வார்த்தையானது அவங்க இருதயத்துல போய் பதியும். அவங்க இருதயத்துல போய் பதிஞ்சு இதோ உலகத்தின் முடிவு பரியந்த சகல நாட்களிலும் அது சொல்லுங்க. இன்னைக்கு மட்டும் இல்லை, நாளைக்கு மட்டும் இல்லை, நான் சொல்றேன் உன்னோட சகல நாட்களிலும். உங்களோட உயிரே இந்த மண்ணை விட்டு போற வரைக்குமே ஆண்டு நம்மளோடு கூட இருக்கிறார். ஆண்டு ஒரு பெரிய கைது, ஒரு பெரிய ஒரு வார்த்தை. ஆண்டு பாவியா இருக்கிற நம்மளை பார்த்து ஆண்டு சொல்றதான் நம்ம ஆண்டு பத்தி சொன்னா போதும். அந்த வார்த்தை அவங்களோட இறுதி திருப்பி அது பதியிற ஆண்டு என்ன செய்யறாரு? சகல நாட்களிலும் நான் உங்களோடு கூடனே இருப்பேன் என்று ஆண்டு சொல்றாரு. ஆண்டு பிரதான கட்டளைன்னு சொல்றப்ப அந்த கட்டளையானது எப்படி இருக்குன்னா, 22:37 இயேசு அவனை நோக்கி, உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் உன் முழு மனதோடும் அன்பு கூர்வாயாக. இது முதலாம் பிரதான கற்பனை. இதற்கு ஒப்பாய் இருக்கிற இரண்டாம் கற்பனை என்னவென்றால், உன்னிடத்தில் நீ அன்பு கூர்வது போல பிறனிடத்திலும் அன்பு கூர்வாயாக என்பதே.
சொல்றாரு, இந்த சுவிசேஷத்தை நம்ம எப்படி சொல்லணும்னா முழு இருதயத்தோடும் முழு சிந்தையோடும் நம்ம வந்து இந்த சுவிசேஷத்தை நம்ம சொல்லணும். எப்படி 22:37 இயேசு அவனை நோக்கி, உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில், அதாவது தேவனாகிய கர்த்தரிடத்தில் இந்த சுவிசேஷத்தை நம்ம எப்படி சொல்லலாம்? முழு இருதயத்தோடும் முழு சிந்தையோடும் முழு ஆத்மாவோடும் முழு மனதோட அன்பு கூறணும். நம்ம என்ன செய்யணும்? அன்பு கூறணும். இதற்கு ஒப்பா இருக்கிற இரண்டாம் கற்பனை என்னவென்றால், உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறரிடத்திலும் நீ அன்பு கூறுவாயாக. ஆமென். ஆண்டவர் நம்ம மேல அன்பு கூறுறதுனால தான் சிலுவையில நம்மளுக்காக மரிச்சார். இந்த வாழ்க்கையை நம்மளுக்காக ஜெயிச்சு நம்மளுக்கு கொடுத்தாரு. அதே போல அன்னைக்கு ஆண்டவர் அப்படி செய்யாம இருந்ததுனால இன்னைக்கு நம்ம யாருமே இப்படி ஒரு சுதந்திரமான ஒரு வாழ்க்கை நம்ம வாழ்ந்துருக்க மாட்டோம். ஆமென். அதே போலதான் நம்ம பிறரிடத்துல ஆண்டவர் பத்தி நம்ம சொல்றப்ப முழு சிந்தையோடும் முழு மனசோட ஆண்டோட லவ் வந்து நம்ம அவங்ககிட்ட ஷேர் பண்ணணும். நீங்க எல்லாம் இதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கீங்கன்னு தெரியல. சும்மா எங்கேயாவது போறப்ப ஒருத்தவங்க பார்த்து நீங்க இயேசு உங்களை நேசிக்கிறான்னு நீங்க சொன்னீங்கன்னா கண்ணது தண்ணி வரும். அப்ப அவர் எத்தனை பேர் இதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கீங்க? அது ஏன் தெரியுமா? நீங்க ஆண்டோட அன்பை சுமக்கிறதுனால மற்றவங்க இடத்துல நீங்க போய் இயேசு உங்களை நேசிக்கிறான்னு சொல்றப்ப அவங்கனால ஆண்டோட அன்பை உங்க மூலியமா உணர முடிந்ததுனால மட்டுமே தான் அவங்களால புரியுது. ஆமென். ஆமென். ஆண்டவர் எவ்வளவு நல்லவர். நம்மள இந்த விஷயத்த செய் அப்படின்னு சொல்லாம முழு இருதயத்தோடும் முழு சிந்தையோடும் முழு ஆத்மாவோடும் ஆத்மா வாரத்தோடும் அன்போட நம்ம வந்து அவங்களுக்கு நம்ம செலுத்தணும். அந்த அன்பை நம்ம செலுத்துறப்பதான் அவங்களால ஆண்டவர் வந்து ஃபீல் பண்ணணும். ஆமென். நாம் பெற்ற இன்பத்தை பிறரும் பெற வேண்டாம், மற்றவங்க பேரணுமா பெறக்கூடாது. ஆமென். அடுத்தது இது வந்து ஒரு கடமை. நம்ம எல்லாருமே இதை செஞ்சுதான் ஆகணும். இதை நம்ம செய்யாம இருக்கக்கூடாது. ஆமென். இது கட்டளை மட்டும் இல்லாம இது நம்ம கடமை. இதை நம்ம செஞ்சுதான் ஆகணும். உங்க லைஃப்ல நீங்க வேலை செய்யலாம், அதெல்லாம் ஒரு பார்ட் டைம் வேலையை வச்சுக்கணும். இதை ஃபுல் டைமா நீங்க செஞ்சீங்கன்னா நிச்சயமா சொல்றேன், உங்களுக்கு வேண்டியது எல்லாமே ஆண்டவர் கூட கொடுத்தாரு. ஆமென். பைபிள்லயே போட்டிருக்கு, மத்தேயு 6:33, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கொஞ்சம் கொடுக்கப்படும், கூட கொடுக்கப்படும். ஆமென். நம்ம அவரோட வேலையை நம்ம செஞ்சாதான் நம்மளுக்கு என்ன தேவையோ அதை அவர் செய்யும். ஆமென். 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 இந்த பூலோகத்துல நம்ம சேர்த்து வைக்கிற சொத்தை பார்க்கணும், பரலோகத்துல நம்ம எவ்வளவு சொத்து சேர்த்து வச்சிருக்கோம்ன்றது பெரியான விஷயம். லோகத்துல இருந்து நீங்க வீடு வாங்கலாம், காடி வாங்கலாம், எல்லாமே வாங்கலாம். ஆனா எண்ட் ஆஃப் தி டே ஆண்டவரை பார்த்து கேட்கிற கேள்வி, எனக்காக நீ என்ன செஞ்ச? அப்படின்னு ஆண்டவர் கேட்கறப்ப நம்ம என்ன பதில் சொல்லணும்? நீங்க ஒரு ஆத்மா சபைக்கு கூட்டிட்டு வந்தாலே பரலோகமே அது மகிழ்ந்து களிகூர்ந்து கொண்டாடுறாங்க. பரலோகத்துல ஒரு ஆத்மா நம்ம ரட்சிப்புக்குள்ளார வழி நடக்கணும்னா பரலோகமே அதை குறித்து சந்தோஷப்படும், கொண்டாடுறாங்க பரலோகம். அப்ப நம்ம பரலோகத்துல எப்படிப்பட்ட சொத்து நம்ம சேர்த்து வைக்கணும்? எப்படிப்பட்ட ரொம்ப வேணாம். ஜீசஸ் லவ் யூ, அவ்வளவுதான். இயேசு உங்களை நேசிக்கிற விதையை போடுறது மட்டும்தான் நம்ம வேலை, மற்றது எல்லாமே ஆண்டவர் பார்த்துப்பார். ஸோ இது ஒரு கடமையா இருந்து நம்ம செய்யணும். 1 கொரிந்தியன்ஸ் 9:14. சுவிசேஷத்தை நான் பிரசங்கித்து வந்தோம், மேன்மை பாராட்ட எனக்கு இடமில்லை, அது என்மேல் விழுந்த கடமையா இருக்கிறது. சுவிசேஷத்தை நான் பிரசங்கியாதிருந்தால் எனக்கு ஐயோ. ஹல்லேலூயா. எவ்வளவு பெரிய வார்த்தை. அது நம்ம தான் சொல்றாரு. இந்த உலகத்துல நம்ம எதை வேணாலும் செய்யாம இருக்கலாம், ஆனா சுவிசேஷத்தை சொல்லாம இருந்தா அது எனக்கு மாத்திரம் இல்லை, நம்ம எல்லாருக்குமே அது எப்படிப்பட்டதா இருக்கு? ஐயோ. இந்த ஐயோன்ற வார்த்தை நம்ம எங்க கேட்கிறோம்? பைபிள்ல இந்த ஐயோன்ற வார்த்தை நம்ம எந்த இடத்துல நம்ம கேட்கிறோம்? நரகத்துல தான் நம்ம சொல்லுவோம், ஐயோ எரியுது, ஐயோ வலிக்குது, ஐயோ ஏசப்பா ஒரு விஷயம் நான் பார்க்க மாட்டீங்களா, ஐயோ ஐயோன்னு நம்ம நரகத்துல தான் நம்ம அதருவோம். அப்ப அவரோட கட்டளையானதை நம்ம கை கொண்டா நம்ம எப்படிப்பட்ட ஜனங்களா நம்ம வாழ்வோம்? சூப்பர் நேச்சுரலான ஒரு லைஃப் நம்ம வாழ்வோம். ஏன்னா ஆண்டவர் நம்ம கிட்ட சொல்றது, நீ இதை செய் அதை செய், நீ எதுவுமே இல்லை, ஒரே ஒரு விஷயம் தான், என்ன பத்தி நீ பேசுறது, மத்ததை நான் பார்த்துக்கிறேன், நான் சொல்றேன். ஆமென். அவரை பத்தி சொன்னாலே போதும், அந்த விதையை நீங்க விதைச்சாலே போதும், மற்றது எல்லாமே அவர் பார்த்துக்கிறார். ஆமென்.
இது வந்து நம்ம ஒரு ஒப்பீனியனா பாஸ்டர் சொன்னது மாதிரி ஒப்பீனியனா ஒரு சாய்ஸா நீங்க எடுத்துக்காம இது ஒரு டியூட்டி. இதை நான் செஞ்சுதான் நான் ஆகணும். இதை நான் செய்யணும்னா எனக்கு ஐயோ. It's not about the money you save here. It's about the people you save in the kingdom of God. Amen. Amen. நீங்க பணம் சேர்த்து வைக்கிறது, உங்க வீட்டுக்கு செய்யறது, உங்களோட நண்பர் உற்றார் உறவினருக்கு செய்யறது அல்ல. அப்பாக்காக end of the day அப்பா கேட்பாரு, எனக்காக நீ என்ன செஞ்ச, எனக்காக நீ என்ன செஞ்ச. நம்ம அந்த நேரத்துல சொல்லலாம், நான் இவங்களை போய் பார்த்தேன், அவங்க கிட்ட போய் ப்ரே பண்ணான்னு சொல்ல, என்னை பத்தி நீ சொல்லுங்க, என்னை பத்தி நீ சொல்லுங்க. சும்மா நம்மளுக்கு யாராவது ஒரு ஆள் போறவங்க யாராவது நம்மளுக்கு டிரான்ஸ்போர்ட் கொடுத்தாலும் சரி, காசு கொடுத்தாலும் சரி, இவங்க எனக்கு இப்படி செஞ்சாங்க, இவங்க நான் அவங்க ரிலேட்டிவ் தருவங்க, எனக்கு இப்படி உதவி செஞ்சாங்க நம்ம சொல்றோம். ஆனா அந்த நாள் முழுவதும் கண்ணின் மணி போல பாதுகாத்து வந்த நம்ம அப்பா பத்தி நம்ம சொல்றோம். அதுதான் அதுதான் நம்ம சொல்றோம், அதை பத்தி நம்ம சொல்றோமா, அது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா இருக்கு. இந்த நேரத்துல உங்கள் யாவரையும் ஒரு தெய்வீக மனுஷனை குறித்து நான் சொல்லி உற்சாகப்படுத்த விரும்புகிறேன். அதாவது யாருன்னு பார்த்தீங்கன்னா ஜான் ஹைட். இவர் யாருன்னா, இவர் வந்து மணிக்கணக்கா முழங்காலிலேயே வந்து ப்ரே பண்ணி அவரோட லைஃப் மனுஷன், தெய்வீக மனுஷன். இவர் வந்து அமெரிக்கா நாட்டில் வந்து பிறந்தாரு. ஆனா இவர் வாழ்ந்ததோ வந்து பஞ்சாப் நாட்டில் வந்து அவர் வாழ்ந்தாரு. இவர் வாழ்றப்ப அந்த பஞ்சாப்ல இப்ப ஒரு பெரிய எழுப்புதற்கு காரணமே வந்து இவர் தான். ஏன்னா இவர் வந்து சும்மா உட்காந்து ப்ரே பண்ண மாட்டாரு, அவரு முழங்கால் படிட்டு மணிக்கணக்காக உட்காந்து அவர் ப்ரே பண்ணாரு. அவரோட ஜெபம், அவரோட கண்ணீர் எல்லாமே வந்துட்டு ஆத்மாவை பற்றி வந்து ஒவ்வொரு ஆத்மாவையும் அவர் நினைவு கொண்டு ஒவ்வொரு ஆத்மா அவரோட பேரா அவரோட சமூகத்துல ஒப்பு கொடுத்து அவர் ப்ரே பண்ணுவாரு. இந்த மாதிரி ஒரு வருஷத்துல அவர் ஆல்ரெடி ஒவ்வொரு நாளும் அவரு முழங்கால் படிட்டு மணிக்கணக்கா ப்ரே பண்ணான்னு சொன்னாரு. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ஆத்மாவை எனக்கு கொடுங்கன்னு சொல்லி அவர் சொல்லிச்சாரு. ஒவ்வொரு நாளும் அவர் ப்ரே பண்ண ஒவ்வொரு ஆத்மாக்களை கொடுத்து அந்த வருஷத்துல 400 ஆத்மாக்கள் கொடுத்து அவர் ஆசீர்வதிச்சார். இது ஒரு பெரிய விஷயமா அவர் எடுத்துக்கிட்டு 2வது வருஷத்துல அதே போல முழங்கால ஜெபிச்சு நின்று அப்படிங்கிற முழங்கால ஜெபிச்சு கண்ணீர் வடிச்சு அன்றைக்கு இந்த வருஷம் ஒவ்வொரு நாளையும் எனக்கு 2 ஆத்மாக்கள் கொடுங்கன்னு அவர் ஜெபிக்கும் பொழுது அந்த வருஷத்துல ஆண்டவர் 800 ஆத்மாக்கள் அவருக்கு ஆசீர்வதிச்சார். இங்க இருந்த நம்ம ஒவ்வொரு நாளும் முழங்கால் படித்து நம்ம ஜெபிச்சோம். நான் சொல்றேன், சிசிசி பண்ணிட்ட வயலை கொண்டாங்க இந்த உளுத்திரா பட்டணத்துல ஒரு பெரிய அசைவு கொண்டு வருவாங்க. நம்ம யாரையும் அழைச்சிக்கிட்டு எங்கேயும் போவேன். நம்ம இன்னைக்கு யாரும் அவ்வளவு பெரிய அப்பார்ட்மெண்ட் கட்டி கொடுத்து பல்லாயிரக்கணக்கு ஜனங்கள் அந்த இடத்துல இருக்காங்க. எவ்வளவு பேர் மென்டலி ஸ்ட்ரெஸ்ஸா இருப்பாங்க, எவ்வளவு பேர் சூசைடல் கமிட் பண்ணிருப்பாங்க, எவ்வளவு பேர் பிரச்சனை மேல பிரச்சனையை கடந்து போயிட்டு இருப்பாங்க. இந்த உலகத்துல எல்லாத்துக்கும் தேவையான ஒரே விஷயம் அன்பு. அன்புக்காக மட்டும்தான் அவங்க ஏகுறாங்க, தவிர எந்த விஷயத்துக்கும். இங்க இருந்து நம்ம போய் சுவிசேஷம் சொன்னா அங்க இருக்கிற எத்தனை பேர் நம்ம சபைக்கு வர முடியும்? ஆமென். நம்மள எத்தனை பேர் இங்க இருக்கிற கார் வாஷ் இல்ல இங்க இருக்கிற பார்பர் ஷாப்ல வேலை செய்யறவங்களுக்கு போய் ஜீசஸ் லவ் யூ சொல்லிருக்கீங்க? எத்தனை பேர் சொல்லிருக்கீங்க? அவங்க ஒரு ஆத்மா தானே. இவன் தான் அவங்களுக்கு புரியலாம் கூட கூகுள் டிரான்ஸ்லேட் பண்ணி நம்ம சொல்லியிருப்பாங்க. எத்தனை பேர் இது முக்கியத்துவமா எடுத்து சொல்றாங்க? எனக்கு தெரியாது, உங்களுக்கும் ஆண்டுக்கும். ஏன்னா இதை நம்ம செய்யாம போனா நமக்குதான் ஐயோ இவ்வளோ பெரிய விஷயம். எனக்கு இதை நான் உங்களுக்கு மட்டும் நான் டீச் பண்ணேன், எனக்கும் சேர்த்து தான் நான் சொல்றேன். இதை நம்ம சொல்லனா நம்மளுக்கு ஐயோ இவ்வளோ பெரிய ஒரு விஷயம். இங்க பக்கத்துல இருக்கிறவங்க மட்டும் இல்லை, இந்த வரிசையில் எத்தனையோ பேர் இருக்காங்க. அவங்க அந்த செக்யூரிட்டி ஆட்களுக்கு நாங்கள் எத்தனை பேர் சொல்லியிருக்கோம், அங்கிள் ஜீசஸ் லவ் யூ எத்தனை பேர் சொல்லியிருக்கோம். அவங்கெல்லாம் அதுதான் இருப்பாங்க. அந்த மாதிரி ஜனங்களுக்கு தான் நம்ம தேவை, இந்த மாதிரி ஜனங்களுக்கு தான் நம்ம தேவை. அவங்க கிட்ட தான் நம்ம போய் ஆர்டர் பண்ணி நம்ம இன்னும் சொல்றோம். இவங்க அவங்களால மேல வர முடியலன்னா கூட வருவாங்க, ஏதாச்சும் கொடுத்து அங்கிள் ஜீசஸ் லவ் யூ இல்ல அங்கிள் நான் உங்களுக்காக சைனா ப்ரே பண்ணுறேன் ஸோ யூ ஜஸ்ட் அக்செப்ட் அப்படின்னு எத்தனை பேர் சொல்லியிருக்கோம்? எத்தனை பேர் சொல்லியிருக்கோம்? நம்ம யாருமே சொன்னது இல்லை, ஒரு சில பேர் சொல்லியிருக்கோம். இந்த நேரத்தில் கூட நம்ம இது ரொம்ப ஒரு முக்கியமான விஷயமா இருக்கு. ஏன்னா prayer is where revival begins. Amen. Amen. எவ்வளவு பெரிய ஒரு
where revival comes. Amen. நம்ம ஒன்று கூடி ஜெபிக்கிறப்ப அதை பற்றி நான் இருக்கிறேன்னு சொல்றேன். இங்க இருக்கிற எத்தனை குடும்பத்துல நம்ம இருக்கிறோம், நம்ம ஒவ்வொரு அறையில நம்ம கதவை சாட்டி கொண்டு வெளியே உலகால பண்ணிட்டு ஜெபிச்சா இந்த காணிட்ட சபையில எத்தனை ஆத்மா வாழ்க்கை கொடுக்க முடியும்? செய்யாம இருப்பாரா? செய்யாம இருப்பார். நம்ம தேவன் வந்து பேசாத கல்லோ மரமோ இல்லை. அவர் வந்து உண்மையுள்ள தேவன், ஜீவனுள்ள தேவன், இன்னமும் அவர் உயிரோடு இருக்கிறார். அவரை பத்தி எப்படி நம்மளால சொல்லாம இருக்க முடியும்? நான் இங்க உங்களை வந்து நான் யோசிக்கிறேன், எப்படி அவரை பத்தி நம்மளால சொல்லாம இருக்க முடியும்? அவை செல்ஃபிஷ், நம்ம சுயநலமா இருக்காங்க. நம்மளுக்கு மட்டும் கிடைச்சா கூட மக்களுக்கு கிடைக்கணும்னு இருக்காங்க. Love yourself as you love your neighbor. உங்களை நேசிக்கிறது போல பிறரையும் நேசிக்கிறது. நம்ம யாவரும் எழுதுகிறது. யாரெல்லாம் இங்க வந்து நான் வந்து ஆண்டவரை பத்தி சொல்லிட்டே வந்தேன், ஆனா ஒரு சில பிரச்சனைனால நான் விட்டுட்டேன். யாரெல்லாம் வந்து நான் ஆண்டவரை பத்தி நான் சொல்லவே எனக்கு பத்தி தெரியவே தெரியாதுன்னு நீங்க நினைச்சிட்டு இருக்கலாம். ஆனா இந்த நேரத்தை பயன்படுத்தி நாம் யாவரும் எழுதிச்சு இரு கரங்களை வானத்துக்கு நேராக உயர்த்தி ஆண்டுகளை மறுபடி ஒப்புரவாகும். அதுவே மன்னிச்சிருக்கோம். இதை பத்தி நாங்கள் சொல்லாமல் மன்னிச்சிருக்கோம்.